இல்லையா? உதவித்தொகை வாங்குறியா? எப்படி 1200 ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப 2000 சேர்த்து 3200 ரூபாய் கொடுத்தாங்க. அப்படியா? பரம்பரை பரம்பரை இதே புரிய வைக்கிறீங்களே, இன்னும்டா நமக்கு போகாம இருக்குது. ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், வெல்வம் 200, வெல்வம் 200. வேணாம்டா, 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 வேணாம்டா. மகளிர் உதவித்தொகை வாங்குறியா? சொல்லு. வாங்கிட்டு 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப மொத்தம் 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. பிள்ளைகளுக்கு ரொம்ப கொடுத்ததுனால ரொம்ப ஏர்மா மாடுகடா. ஏன்டா கத்துறீங்க? குழந்தை தூங்குதுல, மெதுவா பேசுங்கடா. சின்ன பசங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. இங்க சின்ன பையன் எல்லாம் உங்க முதலாளி கழுத்தா மட்டும் அடிக்கிறான்ப்பா. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவு. நீங்க திமுகவோட தேர்தல் அறிக்கை இருக்கிறது. மரியாதைக்குரிய நெறியாளருக்கு ஒண்ணு, அண்ணனுக்கு ஒண்ணு, எங்க அண்ணனுக்கு ஒண்ணு இருக்கா? இந்த அண்ணே, கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தில் வச்சு பண்ணிடாங்க. திமுகவின் கதாநாயகன் என்று மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. அந்த கதாநாயகன்ல 520 வாக்குறுதியில கொடுத்தாங்க. முதல் 100 வாக்குறுதி, முதல் வாக்குறுதி திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசை வலியுறுத்தினீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல. அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் மக்கள் குறைக்கு முகாம்கள் நடத்துனீங்களா? இல்லைங்க. இல்ல. ஆவின்பா லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்படும், குறைச்சியலா? இல்லைங்க. இல்ல. அனைத்து தரப்பு மக்களின் நலத்தில் கருத்தில் கொண்டு பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபாயும் டீசல் 4 ரூபாயும் குறைக்கப்படும், குறைச்சிங்களா? இல்லைங்க. இல்லையா? என்னையா நீ என்ன கேட்டாலும் தர, என்ன எது கேட்டாலும் இல்லைங்கிற. மக்கள் கேட்டார்கள், டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது. வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் வருவதில்லை, பிள்ளைகள் படிக்க முடிவதில்லை. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. தயவு செய்து இந்த மதுக்கடைகளை அப்படின்னு சொன்னீங்க சாரு. டாஸ்மார்க் மூடுவோம் சொல்லி நீங்க வேற வாயி, இது நார வாயி. கள்ளக்குறிச்சியில் முதல் நாள் தாவேக்கவில் இருந்து திமுகவில் இணைந்த இளைஞர்கள் 50 பேர் மறுநாளே மீண்டும் தாவேக்கவில் இணைந்த கூத்து அரங்கேறி இருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேல் சிறுவள்ளூர் கிராமத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் இருவர் தங்களது ஆதரவாளர்கள் 50க்கும் மேற்பட்டவர்களுடன் திமுக எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். அந்த 50 பேரும் மறுநாளே மனம் மாறி மீண்டும் தாவேக்க மாவட்ட செயலாளர் பரணி பாலாஜி முன்னிலையில் தங்களை தாவேக்கவில் இணைத்துக் கொண்டனர். 100 விழுக்காடு கல்வியறிவு பெற்ற மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவோம் சொன்னது உங்க அப்பா ஸ்டாலின், எங்க அப்பா இல்ல. அவரு அவங்க அப்பா ஸ்டாலின் சொன்னாங்க 100 விழுக்காடு, 100 விழுக்காடு சொல்லி. கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களே, கழக துணை பொதுச் செயலாளர்கள் அண்ணன் பொன்முடி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆர் ராசா அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு எங்க மாமா உருமாண்டி அவர்களே, எங்க மச்சான் கஞ்சித்தாளி அவர்களே, இன துரோகி திருமாவோடையும் இயக்க துரோகி ஓபிஎஸ் ஓடையும் கணவரோட கொள்கை வித்த குல துரோகி பிரேமலதாவோடையும் அறிவால ஸ்டாலின் வீட்டுல இளநீர் வெட்டவும் ஆணிய சுத்திய அறிவாலயத்துல ஆணி அடிக்கவும் அடமானம் வச்ச உழைப்பாளர்களின் துரோகி கம்யூனிஸ்டுக்கும் இந்த கிளிக்கிறாள எந்த ஒரு காரியா இருப்பா. நாங்க ஒட்டட அடிக்க கூட உதவாதுன்னு ஒதுக்கி வச்ச விளக்குமாரெல்லாம் வெட்டி வேறன்னு நினைச்சுக்கிட்டு கழுத்துல போட்டுக்கிட்டு சுத்துறாங்க ஸ்டாலினும் திமுகவும். இதுல சேகர் பாபு சொல்றாரு, எதிரியோட பொருள் எடுத்து எதிரிய போடணும்னு. நான் வரவன் பொருள் எத்தனை வீல் சேர் எத்தனை தானா? ஐயா திமுக பூச்சாண்டிங்களா, நீங்க தூக்கிட்டு போயிருக்கிறதெல்லாம் அதிமுகவோட வெப்பன்ஸ் இல்ல, நாங்க ஒளிச்சு கட்டின பஃபூன்ஸ்.
அது நடக்கிற வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டுக்கிட்டியா ஏண்டா சனியனே இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா ஆளும் முகரையும் பாரு. காங்கிரஸ் வந்து 36 +2 கிடைச்சான். +2 வேணா இன்னொரு தடவை படிச்சுட்டு போ. அது எதுக்கு அங்கே போய் கட்டிட்டு இருக்க? ஏங்க நாங்கள் இந்தியாவுடைய பெரிய கட்சிங்க. ஓ இந்தியாவிலே பெரிய கட்சி. ஆமாம், இந்தியாவிலே பெரிய கட்சிக்கும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட்டி கொடுத்தா ஆகணும். சரி, எவ்வளோ தரதா சொல்லியிருந்தோம்? 25 தரதா சொல்லியிருந்தீங்க. இந்தியாவிலே பெரிய கட்சி இல்லை. ஆமாங்க, 1920s நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா? ஓ வெள்ளக்கார ஆரம்பிச்ச கட்சி நீங்கள் கைப்பற்றிட்டீங்க. அப்போ ஒன்று பண்ணுவோம், உங்களுக்கு வேணாம் எனக்கு வேண்டாம், 25 சீட்டு. யோ என்ன 6 தாண்டி போய் சொல்ற மாதிரி மறுபடியும் 6ல வந்து நிக்கிற? உங்க ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க முதல்ல இருந்து. 25 சொன்னீங்க. சரி, இவ்வளவு நீங்க ஃபேமிலியோட அட்டாச்சா இருக்கீங்க. 2009 அந்த போர் நடந்த போது கூட நீங்க ஒன்றும் பெருசா எங்க மேல ஸ்டெப் எடுக்கல. அப்புறம் இந்த 2Gல கூட காப்பாத்தி விட்டீங்க, எல்லாம் பண்ணீங்க. ஓகே, அதெல்லாம் நாங்க பழசம் மறக்க மாட்டோம். நாங்க கலைஞருடைய பிள்ளைகள். அதனால என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வேணாம் எனக்கு வேண்டாம், 25 இருக்காங்க. அட என்னடா அது, தேவையில்லை எனக்கு தேவையில்லை. அப்படி வாயா 6 ரூபாய். அட மலக்குறங்க. ஏண்டா டேய், என்ன கிறுக்கனா இல்ல கிறுக்கு போறத கிறுக்கு போல. அந்த ஒப்பந்தத்தை முடித்து விட்டு காரில் ஏறுகிற போது கையை எடுத்துட்டு அவருடைய சொல்லி எடுத்து அந்த ஆக்ஷனோடு நான் நிறைய காட்சியை பார்த்திருப்பீங்க. அதை நான் திட்டமிட்டு செஞ்சது இல்லை. என்ன கல்ல தட்டி விட்டுருச்சா அந்த கசாப்பு கிடக்கான? என்ன அவரும் பிசுங்கிறாரு நீங்களும் பிசுங்கிறீங்க. காரில் ஏற வருகிற போது அங்க எதிரில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பத்திரிகை நிபுணம் பார்த்து என்ன முடிஞ்சிருச்சான்னு கேட்டாங்க. முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன, அவ்வளவுதான். அது இன்றைக்கு ஒரே வைரலாகி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆல் பினிஷ் அப்படின்னு சொல்ற மாதிரி. அதைத்தான் நான் வந்து ஒன்னு சொல்லிக்கிறேன். நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய திரு ரேவதி அவர்கள் நேத்து ஒரு இங்கே சொல்றாங்க, இன்னைக்கு சென்னை எனக்கு பயமா இருக்கு, எல்லா இடத்திலும் ஒரு சைக்கிள்ல சர்வசாதாரணமாக சுற்றி திரிந்த நான் இன்னைக்கு சென்னையில சில இடத்திற்கு செல்வதற்கே பயமா இருக்குன்னு திரைப்பட நடிகை திரு ரேவதி அவர்கள் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? திமுக ஐடி விங் என்ன பண்றாங்கன்னா ரேவதி அம்மாவை போய் ஆபாசமாக தாக்கி கொண்டிருக்கின்றார்கள் சமூக வலைதளத்துல. இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? ஒரு பிரச்சனையை பொதுமக்கள் சொல்றாங்களே, அதற்காக நாம் நடந்து கொண்டிருக்கின்றோமா? 2021 இருந்து 25 வரைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான பெருங்குற்றம் என்பது ஒரு ஆண்டும் கூட 8 விழுக்காடு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா சட்டசபையில முதலமைச்சர்கிட்ட கேட்டா ஒரே கேள்விதான், ஒரே பதில் தான் சொல்லுவார், இல்ல எங்கிட்ட ஆதாரபூர்வம் இருக்கு, நான் ஆதாரத்தை வெளியிடுறேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றம் குறைந்திருக்குன்னு ஆதாரத்தை வெளியிடுறேன். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. போடு